உம்மை நான் மறந்து வாழ ஒரு நாளும் முடியாதே. உம்மை நான் பிரிந்து வாழ ஒரு நொடியும் முடியாதே. உம்மை நான் மறந்து வாழ ஒரு நாளும், ஆமா, உம்மை நான் பிரிந்து வாழ ஒரு நொடியும் முடியாதே. நாள்தோறும் பாதுகாத்து நடத்தினீரே, நான் தேடாத போது என்னை தேடி வந்தீரே. அந்த போது நாள்தோறும் பாதுகாத்து நடத்தினீரே, நான் தேடாத போது என்னை தேடி வந்தீரே. எஜமானனே, ஆஹா, தேற்றரவாளனே, ஓஹோ, உன் கருத்தை நான் பிடித்து நடந்திடுவே. எஜமானனே, ஆஹா, தேற்றரவாளனே, ஓஹோ, உன் கருத்தை நான் பிடித்து நடந்திடுவே. உம்மை நான் மறந்து வாழ ஒரு நாளும் முடியாதே. உம்மை நான் பிரிந்து வாழ ஒரு நொடியும் முடியாதே. இந்த உலகத்துல நீ முடிஞ்சு போனதா மனிதன் நினைப்பான், ஆனா அது ஆண்டவருடைய கண் பார்வையில் அது முடிவில்லை. ஒருவேளை நீங்க முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொன்னா சந்தோஷப்படுங்க. ஏன்னா கானாவூர் திருமணத்துல ஆண்டவர் அந்த திராட்சரசம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் அற்புதத்தை செய்ய ஆரம்பிச்சார். அப்போ நீங்க முடிவுன்னு சொல்லி பார்க்கிறதுல ஆண்டவர் ஒரு அற்புதத்தின் துவக்கத்தை வைத்திருப்பா. அதனால எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு, ஆண்டவரே எனக்கு முடிவில்லைப்பா, அது அற்புதத்தின் ஆரம்பம்னு சொல்லி ஆசை ஆண்டவரை பார்த்து, டாடி டாடி நீ முடிந்து போயிட்ட என்று பலரும் சொல்வார்கள், நீ எழும்பவே முடியாதுன்னு பலரும் நினைப்பார்கள். நினைச்சாங்களா, சொன்னாங்களா? அப்ப கேளுங்க என்ன, அப்பா நீ முடிந்து போயிட்ட என்று பலரும் சொல்வார்கள், நீ எழும்பவே முடியாதுன்னு பலரும் நினைப்பார்கள். முடிவை விடிவாக்கி வாழ்க்கையை நிலைநாட்டி நடத்தின தேவனை நான் மறப்பேனோ. முடிவை விடி வாழ்க்கையை நிலைநாட்டி நடத்தின தேவனை நான் மறப்பேனோ. எஜமானனே, பெருவாழனே, உன் கருத்தை நான் பிடித்து நடந்திடுவே. சொல்லுங்க ஐயா, அம்மா. எஜமான அம்மா, பெருவாழனே, அம்மா, அம்மா, உன் கருத்தை நான் பிடித்து நடந்திடுவே. உம்மை நான் மறந்து வாழ ஒரு நாளும் முடியா.